நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல், சேலம் மாவட்டத்தில் இருந்து. இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது ரேவதி நட்சத்திரம். 27வது நட்சத்திரம் ஆகிய ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம்னு சொல்லலாம். சோ இந்த ரேவதி நட்சத்திரத்துக்குரிய பொருத்தமான தொழில்கள் என்னென்ன, இந்த நட்சத்திரத்துக்குரிய பரிகார ஸ்தலம் எங்க இருக்கு, வணங்க வேண்டிய தெய்வம் யாரு, நீங்க தானமாக செய்யக்கூடிய பொருட்கள் என்ன, ஸோ இந்த விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல பார்த்தோம்னா, இந்த ரேவதி நட்சத்திரத்து உங்களுடைய அட்சய லக்ன பத்ததி, அதாவது ALP லக்னத்துல சென்றாலோ அல்லது சந்திரன் நின்ற இடத்துல இந்த ரேவதி நட்சத்திரம் வந்தாலோ, உங்களுடைய 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல இந்த ரேவதி நட்சத்திரம் வந்தாலோ கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய அனைத்து தொழில்களுமே பொருத்தமானவை என்று சொல்லலாம். ஸோ இப்போ என்னென்ன தொழில் அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இசைக்கலைஞர்கள், நகைச்சுவை கலைஞர்கள் ஆகட்டும், ஆலோசகர்கள் ஆகட்டும், கணினி சம்பந்தப்பட்ட துறை ஆகட்டும், ரயில்வே துறை சம்பந்தப்பட்ட வேலைகள், ஸோ இது அனைத்துமே இதுல அடங்குதுன்னு சொல்லலாம். உணவு பொருட்கள் சம்பந்தப்பட்ட விற்பனைகள் ஆகட்டும், போக்குவரத்து துறை சம்பந்தப்பட்ட வேலைகள், ஆடிட்டர் வேலை, கேலண்டர் அவங்களே மேனுஃபேக்சரிங் செய்யறது, கேலண்டர் விற்பனை செய்யறது, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறது, இந்த சேல்ஸ் மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடியதுல வேலையில இருக்கிறது. ஸோ இது அனைத்துமே இந்த ரேவதி நட்சத்திரத்துக்குரிய பொருத்தமானதுன்னு சொல்லலாம். இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு உரிய பரிகார ஸ்தலம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, திருச்சியில இருந்து முசிறி போகும்போது கொஞ்சம் பக்கத்துல காரைக்குடி என்ற ஊர்ல காரைக்குடி கைலாயநாதர் என்ற ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு. ரொம்பவே பழமையான கோவில்னு சொல்லலாம். இந்த கோவிலுக்கு நீங்க ரேவதி நட்சத்திரத்தை அன்று போய் வழிபாடு செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா உங்க தொழில்ல இருக்க பிரச்சனைகள் ஆகட்டும், கூட வேலை பார்க்கறவங்கனால ஏதோ ஒரு பிரச்சனை, இல்ல உங்க தொழில்ல பார்ட்னர்ஷிப்னால ஒரு பிரச்சனை, கடனால ஒரு பிரச்சனை, கடன் கட்டவே முடியல, பேங்க்ல லோன் வாங்க முடியல, தொழில் ஆரம்பிக்கலாம்னா, ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அனைத்துமே இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வரப்போ ஒரு தீர்வு காலம் கிடைக்கும். கண்டிப்பா நிவர்த்தி செஞ்சு கொடுப்பாரு இந்த கைலாயநாதர் சுவாமின்னு சொல்லும். ஸோ கண்டிப்பா ரேவதி நட்சத்திரத்தை அன்று போய் பாருங்க. உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல ரேவதி நட்சத்திரம் போகுதான்னு பாருங்க. அடுத்து முக்கியமான ஒரு தகவல்னு கேட்டீங்கன்னா, இப்போ சுய தொழில் ஆரம்பிக்கலான்னு எல்லாத்துக்குமே ஒரு எண்ணம் இருக்கும், எது சம்பந்தப்பட்டது ஆரம்பிக்கலான்னு தோணும். ஸோ அவங்களுடைய ஜாதகத்தை சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஆலோசனை கேட்ட அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அப்பதான் உங்களுடைய ஜாதகத்துக்கு எது பொருத்தமான தொழிலா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ பாரம்பரிய முறை ஜோதிடரா பல வருடங்களாக ஜாதகம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ அட்சய லக்ன பத்ததி முறையில ஜோதிடரா இருக்கேன். ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். நேரடியா கன்சல்டேஷன் பாக்குறவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல இருக்க என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு நீங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நேரடியா வரணும்னா சேம் கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க நேர்ல ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். ஸோ இந்த ரேவதி நட்சத்திரத்துக்குரிய வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமையில பெருமாள் கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. துளசி மாலை வாங்கி கொண்டு போனீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். உடனடி பலன் அப்படிங்கிறது கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ பெருமாளுக்கு உங்க மனசார ஒரு துளசி இலை எடுத்து அவங்க பாதத்துல வச்சிங்கனாலும் மனம் குளிர்ந்து நீங்க கேட்கறத கொடுத்துருவாருன்னு சொல்லலாம். உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல இந்த ரேவதி நட்சத்திரம் போகுதான்னு பாருங்க. ஸோ நட்சத்திராதிபதி ஆகட்டும், தொழில் ஸ்தானாதிபதி ஆகட்டும் நல்ல இடத்துல அமர்ந்து இருக்கணும். ஸோ அப்பதான் நான் சொன்ன அந்த தொழில்கள் அனைத்துமே சிறப்பான முறைய உங்களுக்கு தொழில் விருத்தி அடையக்கூடும்னு சொல்லலாம். நீங்க தானம் செய்யக்கூடிய பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பச்சை பயிறு. ஸோ பச்சை பயிரை தாராளமாக இல்லாதவங்களுக்கு தானமாக கொடுங்க, இல்ல கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு நீங்க தானமாக கூட கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.